வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய மீனவர்கள் மீண்டும் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க முயன்றால் முன்பை விட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கடல் தொழில் அமைச்சர் எச்சரிக்கை. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்த சீனாவும் இலங்கையும் 2 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து. கடந்த காலத்தில் அமைச்சர்களுக்கான அரசு பங்களாக்கள் பொருளாதார ரீதியாக சாத்தியமான நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த போதிலும் இதுவரை செயல்படாமல் உள்ளதாக தகவல். முன்னாள் விளையாட்டுத்துறை, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அந்த வாய்ப்பை நாங்கள் தவறவிடாமல் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் ரயில் நிலையத்தின் பொதுகள் போக்குவரத்து சேவையின் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது, தற்போது பல உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி தீர்மானமிக்க சக்தியாக உள்ளது. ஆட்சி அமைப்பதற்கான விவாதங்கள் பல தரப்புகளுடன் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக எங்களை எதிர்த்தவர்கள் என்று நம்மை எதிர்பார்ப்புடன் அணுகுகிறார்கள். யாழ் மாவட்டத்தில் உருவாகும் இந்த நிர்வாகத்திற்கும் தடை விளைவிக்க வேண்டிய அவசியமில்லை. இனவாத அடிப்படையில் செயல்பட்ட அணிகளுடன் நாங்கள் இணையும் எண்ணமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் யாழ் மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி போட்டியிடும் நிலையில் இருந்தால் மேயர் வேட்பாளராக கபிலன் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை இந்திய மீனவர்கள் மீண்டும் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க முயன்றால் முந்தைய காலங்களை விட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரித்தார். யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் மயிலட்டி துறைமுகத்தின் விரிவாக்கத்திற்கான திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கொழும்பில் நடைபெற்ற சீன இலங்கை கூட்டு வர்த்தக மற்றும் பொருளாதார ஆணையத்தின் 8வது கூட்டத்தின் போது பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்த சீனாவும் இலங்கையும் 2 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. சீன வர்த்தக அமைச்சர் வாங் வென்டோவோ மற்றும் இலங்கையின் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர். இது பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சி, ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரித்தல் மற்றும் பலதரப்பு வர்த்தக அமைப்பை ஆதரிப்பதில் கவனம் செலுத்தியது. பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. ஒன்று வர்த்தக வசதி பணிக்குழுவை நிறுவுதல் மற்றும் மற்றொன்று தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். இலங்கைக்கான சீன தூதரகம் இந்த ஒப்பந்தங்கள் இருதரப்பு பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவதில் ஒரு புதிய படியை குறிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த காலத்தில் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு அதிகாரப்பூர்வ இல்லங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அரசு பங்களாக்கள் தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதியாக பொருளாதார ரீதியாக சாத்தியமான நடவடிக்கைகளுக்காக அவற்றை மீண்டும் பயன்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த போதிலும் பல மாதங்களாகியும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை செயல்படாமல் உள்ளன. கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தி பொருளாதார ரீதியாக சாத்தியமான நடவடிக்கைகளுக்கு அவற்றை ஒதுக்கும் முயற்சியில் கடந்த அரசாங்கங்களின் நடைமுறையில் இருந்து விலகி அத்தகைய மதிப்புமிக்க சொத்துக்கள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாது என்று உறுதியளித்தது. இது மாநிலத்திற்கு வருமானத்தை ஈட்டும் அதே வேளையில் பொது பணத்தை மிச்சப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவும் குறிப்பிடப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு 7 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அந்த வீடுகளை பொருத்தமான முதலீட்டாளர்கள் பொருளாதார நடவடிக்கைகளை தொடங்கவோ அல்லது வாடகைக்கு விடவோ அரசாங்கமோ அல்லது பொது நிர்வாக அமைச்சகமோ ஒதுக்க முடியவில்லை. தற்போதைய நிலைமை குறித்து பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன கருத்து தெரிவிக்கையில், இதுபோன்ற சுமார் 50 வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் சுமார் 30 வீடுகள் பொருளாதார ரீதியாக சாத்தியமான செயல்பாடுகளுக்கு போதுமான அளவு இடம் கொண்டவை என்றும் கூறினார். வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் உட்பட பல அமைப்புகளிடமிருந்து தங்கள் செயல்பாடுகளுக்கு அவற்றை பயன்படுத்த கோரிக்கைகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுற்றுலாவுக்கு அவற்றை பயன்படுத்துவதற்கான கோரிக்கைகள் உள்ளன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்கமாக இந்த அரசு பங்களாக்களை என்ன செய்வது என்று நாங்கள் இன்னமும் பல்வேறு முடிவு செய்யவில்லை. பல்வேறு துறைகளின் கோரிக்கைகளை மதிப்பாய்வு செய்த பிறகு நாங்கள் அதை பரிசீலிப்போம். நாங்கள் மதிப்பீடு செய்துள்ளோம். அவற்றை நல்ல விலைக்கு வாடகைக்கு விடலாம் என்று கூறினார். அவற்றை பராமரிப்பதில் உள்ள செலவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்போது இது மிக குறைந்த செலவாகும் என்பதுடன் சேமித்து வைக்கப்பட்டுள்ள மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்க ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார். விளையாட்டு, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14, 15ஆம் தேதிகளில் காலையில் நடைபெற்ற ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி தொடர்பாக நிதி முறைகேடுகள் ஏற்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று தெரிகின்றது.
இந்த நிகழ்வு அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவுகள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பிடத்தக்க வகையில் அமைச்சரவை அனுமதி 2024 ஜூலை 15ஆம் தேதி என்று மட்டுமே வழங்கப்பட்டது. நிகழ்வை முன்னிட்டு ஏற்பட்ட நீதி முறைகேடுகள் தொடர்புடைய பல புகார்கள் எழுந்துள்ளது. இதனையடுத்து ஹரின் பெர்னாண்டோ விரைவில் விசாரணைக்காக அழைக்கப்பட உள்ளதோடு கைது செய்யப்படும் சாத்தியம் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். நல்லூரில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்ற வெற்றியடைந்த உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து பேசுகையில், ஏனைய கட்சிகளைப் போல சந்திப்பு ஏற்பாடுகளை முன்வைத்து பின்னர் அதை மறப்பது அல்ல, பிற்போடும் செயற்பாடுகளும் எங்களிடமில்லை. எமது கட்சி மக்களிடமிருந்து கிடைக்கும் ஜனநாயக ஆணையை முக்கியமாக கருதி செயல்படுகிறது என்றார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களது தீர்ப்பை மதிக்க தயாராக இருந்ததாகவும் மக்கள் தவறாக முடிவெடுப்பதில்லை என்ற நம்பிக்கையினையும் அவர் வெளிப்படுத்தினார். எனவே எந்த உள்ளூராட்சி சபையிலும் தமிழரசு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்தால் மக்கள் விருப்பத்தை மதித்து அதில் ஆட்சி அமைக்க உதவுவது மற்ற கட்சிகளின் ஜனநாயக பொறுப்பாகும் என்றார். கஜேந்திரகுமார் அவர்களுடனான சந்திப்பு அவரது இல்லத்தில் திட்டமிடப்பட்டது. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அவர் இடையில் சில உணர்வுபூர்வமான குறிப்புகளை மேற்கொண்டதால் எமது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. எனவே சந்திப்பு இடத்தை மாற்றியிருந்தோம். இது மக்கள் மத்தியில் உணர்வுபூர்வமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருந்தால் அதனை எமக்கு ஏற்றுக்கொள்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி எவருடனும் கூட்டணி அரசை அமைக்கவில்லை என்றும் மக்கள் வழங்கிய உறுதியான ஆதரவை அடிப்படையாக கொண்டு சுயாதீனமாக ஆட்சி அமைப்பதுதான் நோக்கமாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் பெரும்பான்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் எமக்கு தங்களின் ஆதரவை வழங்கிய மக்களின் ஆணையை உறுதியாக நிறைவேற்றும் வகையில் அனைத்து 17 சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். ஏனைய கட்சிகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மக்கள் இந்த முறை தமிழரசு கட்சிக்கு அதிக ஆதரவை வழங்கியுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜேவிபியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரின் மனைவிக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 3 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது 2004 முதல் 2008 காலப்பகுதியில் வழங்கப்பட்டதாகவும் ஒரு எம்பிக்கு 1 மில்லியன் மற்றும் மற்றவருக்கு 2 மில்லியன் கிடைத்ததாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழுமையான பட்டியலை வெளியிடாமல் தனது கட்சியினருக்கு வழங்கிய தொகைகளை மட்டுமே வெளிப்படுத்தி இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கின்றதாக தயாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டினார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு மருத்துவ செலவுக்காக வழங்கப்பட்ட 5 மில்லியன் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றிருப்பதாகவும் ஜேவிபி பெற்ற நிதி விவரங்களை இப்போது மறைக்கின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது ஒருமித்த இணக்கத்துடன் கொழும்பு மாநகர சபை மற்றும் பிற மாநகர சபைகளில் ஆட்சி அமைக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட எம்பி ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை கம்பஹாவில் நடைபெற்ற நிகழ்வுக்கு பிந்தைய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மக்கள் பெரும்பான்மை ஆதரவை வழங்கியதை காண முடிகிறது. ஆனால் அதில் அரசாங்கம் தான் தோண்டித்தனமாக செயல்பட்டது. அதிகாரம் நிரந்தரமல்ல என்பதை மக்கள் ஜனநாயக முறையில் உணர்த்தியுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்திற்கு விழுந்த மிகப்பெரிய அடி என்றும் கூறினார். பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள். அத்துடன் தற்போது வெளியான அறிவிப்புகளின்படி 161 உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட மாநகர சபைகளில் ஒரு பொருந்துணர்வோடு ஆட்சி அமைப்பது குறித்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற வாக்குறுதியோடு வந்த அரசு இன்று உறுப்பினர்களை பணத்தில் வாங்க ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றது. மக்கள் வழங்கிய ஆணையின் உண்மையான அர்த்தத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ராணுவத்தில் பணியாற்றிய பின்னர் சட்டப்பூர்வமாக விலகிய 45 வயதுக்கு குறைவான 10,000 பேரை போலீசில் சேர்க்கும் திட்டம் ஒன்றை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தம்புத்துகேமா போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் திறக்கப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்திருந்தார். இவர்கள் 5 ஆண்டு காலத்திற்கு போலீஸ் சேவையில் இணைக்கப்பட உள்ளார்கள் என்றும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு உட்பட உள்ள சந்தேகிக்கப்படும் 7,780 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளின் விசாரணைகளை விரைவுபடுத்த மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை நிறுவ அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் மாகாண மக்களுக்கு குற்றங்களை பற்றிய முறைப்பாடுகளை தங்களது மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவுகளுக்கு நேரடியாக தெரிவிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.